கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட விசுவாசத்தை குறித்து இன்னொரு காரியத்தை பார்ப்போம். நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டவர் ஆபிரகாம். தேவன் அவரை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கிறார். அழைத்துவிட்டு உன்னுடைய ஜாதியை மணலத்தனையாகவும் வானத்து நட்சத்திரத்தைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றினாரா என்று பார்த்தால் உண்மையாகவே நிறைவேற்றினார். அந்த நேரத்தில் அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டதான ஆபிரகாம் எப்படி செயல்பட்டார் என்று நான் பார்க்கிறேன். இதை குறித்து ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சம்பவம். ஆபிரகாமுக்கு சந்ததியே இல்லை. அவனுக்கு அழைக்கப்பட்ட வயது 75. அவன் 99 வயது வகிற வரைக்கும் அவனுக்கு பிள்ளை கிடையாது. அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரன் பெறுவான், நீ அவனை பெற்று எடுப்பாய் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு என்ன நடந்ததற்கு என்றும் நீங்கள் நினைத்து பாருங்கள். அவனுக்கு வயதானவன், அவனுடைய வயது ஆகிவிட்டது. அவனுடைய மனைவி சாராளுக்கு கர்ப்பம் செத்துவிட்டது. இதை குறித்து தான் சொல்லுகிற வேளையில் 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் 18 படிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்த போதும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்புறதுக்கே வழி இல்லை, வயசாயிடுச்சு, எப்படி எனக்கு பிள்ளை பெற முடியும் என்று அவன் அவிசுவாசியாமல் விசுவாசித்தான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. நம்ம எதில் வேணாலும் பலவீனமாக இருக்கலாம், நம்முடைய விசுவாசத்தில் நம்ம பலவீனமாக இருக்கக்கூடாது, பலமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆபிரகாம் செய்தது என்ன பாருங்கள். அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருந்தான் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். போயிடுச்சு, அதில் நோ பாசிபிலிட்டிஸ், எந்த விதமான நிகழக்கூடிய காரியங்கள் ஒன்றுமே இல்லை. குழந்தை பிறக்கவே பிறக்காது என்று இன்றைக்கி யார்கிட்ட எந்த கைனகாலஜிஸ்ட்டை போய் நீங்கள் கேட்டால் கூட இந்த வயதில் குழந்தை பெறுமா என்று சொன்னால் அது நடக்காத ஒரு காரியம். ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதில் அவர் உண்மையாக இருக்கிறார். அது பாருங்கள், தேவன் இப்போ 20ஆவது வருஷத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். முதலாவது அவன் தேவனை முழு நிச்சயமாக நம்பினான், தேவனை மகிமைப்படுத்தினான், விசுவாசத்திலே வல்லவனானான். இதுதான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடியதான முதல் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இது இல்லாவிட்டால் நம்ம விசுவாசி என்று சொல்வதற்கு அடையாளமே இல்லை. எதுவுமே நடக்காது, ஒரு காரியம் நடக்காது என்று நாம் தீர்மானிக்கின்ற வேளையில் அதை தேவன் நடத்த வல்லவர் என்பது ஆபிரகாமை போல அவிசுவாசியாமல் நாம் விசுவாசித்தால் நிச்சயமாக தேவனை நம்பி அவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் நாமும் கூட நாம் பலப்படுவோம், வல்லவர்களாவோம் என்று இந்த வசனங்கள் சொல்லுகிறது. இந்த நாளில் கூட நம்ம விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய் ஒரு வேளை இருந்தால் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்வதற்கு, அதிகரிக்க செய்வதற்கு அவரை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையில் அவர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஐயா, நான் விசுவாசத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு கடுகளவு விசுவாசம் தான் இருக்கிறது, ஆனால் அந்த விசுவாசத்தை எனக்கு வர்த்திக்க செய்யும் என்று கேட்கும் பொழுது ஆபிரகாமுக்கு செய்த அதே தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லவர். அவரை நோக்கி பார்ப்போம். ஆபிரகாமின் தேவனே, ஆண்டவரே, நினைக்கிறதற்கு முடியாத நிலையிலே ஆண்டவரே அவன் வாழ்ந்த காலத்தில் அவனுக்கு ஒரு சந்ததியை கொடுத்தீரே. இன்றைக்கு இருக்கிறதான இஸ்ரவேல் தேசம் அவனிடத்திலிருந்து வந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆசீர்வதிங்கய்யா ஆண்டவரே. இந்த வசனத்தில் இஸ்ரவேலை ஆசீர்வதித்து போல, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல எங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நாம் விசுவாசத்திலே பலப்படுவோம்.